உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீலக்கடலின் ஆழத்தையும் மிஞ்சும் மதிநுட்பம், செயற்கைக்கோளின் விரைவையும் கடந்த செயல் வேகம், தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் சிசு கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சமத்காரம், ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்க கமாண்டர் படை உருவாக்கிய சமதர்ம பரிபாலனம், இல்லத்தரசிகளின் இன்னலை களைய விலையின்றி மிக்சி, கிரைண்டர், மின் விசிறி, மின்காந்த அடுப்புகள் வழங்கிய தயாளம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வாக்கினை மெய்யாக்க மானியமும் நல உதவிகளும் வழங்கிய தாராள உள்ளம், மாணாக்கர்களின் மேல் படிப்பிற்கென மடிக்கணினிகள் தந்த கருணை மனம், அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை விலையின்றி உயர்தர கல்வி அளித்த கலியுக கடவுள், இல்லாமையில் உழலும் ஏழைகளின் திருமணத்திற்கென தாலிக்கு தங்கமும் தேவையான பணமும் கொடுத்த தானக்கடல், அம்மா உணவகம் அமைத்து எளியோரின் பசிப்பினி போக்கிய வான்மழை, மீனவர்களின் மீட்சிக்கு அயராத பாடுபட்டு வரும் புரட்சி கனல், நெசவாளர்களின் துயர் தீர்த்த தீர்க்கதரிசி, வாயிருந்தும் பேச முடியா விலங்குகளின் உள்ளம் உணர்ந்து உதவிகளும் உபகாரங்களும் செய்த கனிவின் சிகரம், இடுக்கண்களை எல்லாம் கடைக்கண்களால் விரட்டிய வீர சம்ராட், தீய சக்திகளின் தீவினைகளை துவம்சம் செய்த ஹோமாக்னி, சதியாளர்களின் சதிச் செயல்களை சிதறடித்த சூறாவளி, மக்களின் மனதில் நிரந்தரமாய் நிறைந்துள்ள தெய்வாம்சம், இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ராஜதந்திரி, முதியோர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் காருண்யம், ஆக மொத்தம் அனைவரும் போற்றும் மகாத்மியம் நிறைந்த ஆற்றல்களின் முதல்வர் பொன்மன தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை அகிலமே ஆராதிக்கிறது. 7 கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் வரை அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் ஆழ்கடலின் ஆழத்தை விட அதிகம் என்பதால் 2ஆம் பசுமை புரட்சி மூலம் விவசாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள வாழை பழுக்க வைக்கும் கூடம், தக்காளி, திராட்சை, வெங்காயம், தேங்காய், மிளகாய், மாங்கனிகள், மலை காய்கறிகள், காய்கனிகள் ஆகியவற்றிற்கான குளிர்பதன கிடங்கு மற்றும் வணிக வளாகங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனிகளுக்கும், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடில் தக்காளிகளுக்கும், தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில் திராட்சைகளுக்கும், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் வெங்காயத்திற்கும், பெதப்பம்பட்டி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னவராயன் கோட்டையில் தேங்காய்களுக்கும், கோயம்புத்தூர் காரமடையில் மலை காய்கறிகளுக்கும் குளிர்பதன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். அறுவடைக்கு பின் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க மாநில அரசின் மூலம் தரம் பிரித்து வகைப்படுத்தும் கூடம், சேமிப்பு கிட்டங்கிகள், சிப்பமிடும் அறை, உலர்களங்கள், முன் குளிர்விப்பு அறை, குளிர்பதன அறை போன்ற வசதிகளுடன் கூடிய பல சிறப்பு வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலன் கருதி 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாங்கனிக்கென குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம் மற்றும் மாநில அரசின் நிதி மூலம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது.
2012, 2013 முதல் 2013, 2014 வரை இவ்வணிக வளாக குளிர்பதன கிடங்கில் 370.23 மெட்ரிக் டன் மாம்பழம் மற்றும் வாழை சேமிக்கப்பட்டு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தக்காளி பயிரிடுவோர் பயனடையும் வகையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளிக்கென குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம் மற்றும் மாநில அரசின் நிதி மூலம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2013, 2014 முடிய 2062 மெட்ரிக் டன் தக்காளி சேமிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசின் மூலம் திராட்சை பயிரிடும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் நலன் கருதி தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திராட்சைக்கென குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் சிறப்பாக செயல்பட திராட்சைக்கென விளைபொருள் குழுக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திராட்சைக்கு என குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் 3,45 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என அறிவித்ததன்படி இவ்வணிக வளாகம் கட்டுமான பணிகள் மற்றும் மின் இணைப்பு பணிகள் முடிவு பெற்ற பின் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெங்காயத்திற்கு என குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2012, 2013 முதல் 2013, 2014 வரை 31.45 மெட்ரிக் டன் வெங்காயம், கொப்பரை, தக்காளி மற்றும் மக்காச்சோளம் விவசாயிகளால் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட சுற்றுப்பகுதியில் உள்ள தென்னை விவசாயிகள் தேங்காயை சந்தைப்படுத்தி நல்ல விலை பெற்றிட மாநில அரசால் தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னவராயன் கோட்டை உக்கடை கிராமத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் தேங்காய்க்கு என வணிக வளாகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஊரக கிட்டங்கி, பரிவர்த்தனை கூடம், சேமிப்பு கிட்டங்கி, உலர்களம், சூரிய ஒளி கொப்பரை உலர்விப்பான், தரம் பிரித்து வகைப்படுத்தும் கூடம், இடுபொருள் கடைகள், வணிகர் கடைகள், தேங்காய் ஓடு நீக்கும் கூடம், மின்னணு எடைக்கருவிகள், தானியங்கி சிப்பம் கட்டும் வசதியுடன் கூடிய எண்ணெய் எடுக்கும் ஆலை போன்ற வசதிகள் தென்னை விவசாயிகள் பயனுறும் வகையில் இவ்வணிக வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 115 விளைபொருள் குழுக்கள் அமைக்கப்பட்டு 93 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் மற்றும் 18 லட்சம் தேங்காய்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசு திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேங்காய்க்கென மேலும் ஒரு வணிக வளாகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வணிக வளாகத்தில் இதுவரை தென்னை விவசாயிகளால் 2278.70 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் பரிவர்த்தனை செய்யப்பட்டு 349.75 மெட்ரிக் டன் கொப்பரை கிட்டங்கியில் சேமிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட சுற்றுப்பகுதியில் உள்ள மலை காய்கறிகள் பயிரிடுவோர் நலன் கருதி காரமடை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மலை காய்கறிகளுக்கு என 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2013, 2014 ஆண்டில் மலை காய்கறிகளுக்கு என 26 விளைபொருள் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு 15.72 மெட்ரிக் டன் மலை காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு 16.75 மெட்ரிக் டன் குளிர்பதன கிட்டங்கியில் சேமிக்கப்பட்டது. விவசாயிகள் விளைபொருட்களை சேகரித்து அதிக வருவாய் ஈட்டிடும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் வெங்காயத்திற்காகவும், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மிளகாய்க்காகவும், சேலம் மாவட்டம் மேச்சேரியில் தக்காளிக்காகவும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் காய்கனிகளுக்காகவும் குளிர்பதன கிடங்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் திருச்சி மாவட்டத்தில் வாழைக்காய்க்காக பழுக்க வைக்கும் கூடமும் அமைக்கப்பட்டுள்ளன. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். வெங்காயம் அதிக அளவில் உற்பத்தியாகும் மாவட்டங்களில் பெரம்பலூர் மாவட்டமும் ஒன்றாகும். வெங்காயம் மற்றும் இதர காய்கறிகள் பயிரிடுவோர் விளைபொருட்களை சேமித்து அதிக வருவாய் ஈட்டிட மாநில அரசால் 1,14,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு கிடங்கு மற்றும் குளிர்பதன கிடங்கு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் விவசாயிகளின் நலனுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 40,000 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் பயிரிடப்படுகிறது. மிளகாய் பயிரிடும் விவசாயிகளின் நலனுக்கென மாநில அரசால்
பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மிளகாய்க்கென 99,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தக்காளி பயிரிடும் விவசாயிகளின் நலனுக்காக சேலம் மாவட்டம் மேச்சேரியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன அறை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதுவரை 552.81 மெட்ரிக் டன் தக்காளி குளிர்பதன கிடங்கில் சேமிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு உடைய குளிர்பதன கிடங்கு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 15 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் 15 மெட்ரிக் டன் கொள்ளளவு உடைய குளிர்பதன கிடங்கு ஆகியவை விவசாயிகள் பயன்பெறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் குளிர்பதன கிடங்கிற்கென வத்தலகுண்டு, ஒட்டன்சத்திரம் மற்றும் பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 5 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேகரிப்பு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 70 விழுக்காடு அபிடா நிதி மற்றும் 30 விழுக்காடு சம்பந்தப்பட்ட விற்பனை குழுவின் நிதியில் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாழை 1.03 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. உரிய சேமிப்பு தொழில்நுட்பம் இல்லாததால் வாழையில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு 30% உள்ளது. இதற்கு அறுவடை பின்செய் மேலாண்மை அதிகமாக தேவைப்படுகிறது. வாழையை ஒரே சீராக பழுக்க வைக்க வாழை பழுக்க வைக்கும் கூடம் திருச்சி, ஸ்ரீவைகுண்டம், சின்னமனூர் மற்றும் மோகனூரில் மொத்தம் 2 கோடி ரூபாய் மதிப்பில் மாநில அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உட்கட்டமைப்புகளை பயன்படுத்தி விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க 2011, 2012 முதல் 2013, 2014 வரை திருச்சி, மோகனூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய இடங்களில் தலா 15 வாழை விளைபொருள் குழுக்களும், சின்னமனூரில் 23 வாழை விளைபொருள் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கூடுதலாக குளிர்பதன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகங்களும் குளிர்பதன கிடங்குகளும் கட்டப்பட்டு வருகின்றன. இப்பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். 2012-2013 நிதியாண்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவில் காய்கறி மற்றும் பழங்களுக்கு 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, மேட்டுப்பாளையத்தில் காய்கறி மற்றும் பழங்களுக்கென 500 மெட்ரிக் டன் கொள்ளளவில் குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மிளகாய்க்கென 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு, 9 மாநில அக்மார்க் ஆய்வகங்களுக்கு கட்டிடம் என மொத்தம் 11,25,00,000 ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர திருச்சி மாவட்டம் துறையூரில் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கென குளிர்பதன வசதியுடன் கூடிய வணிக வளாகம், நீலகிரியில் காய்கறிகளுக்கென வணிக வளாகம் என மொத்தம் 3,80,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கட்டிடம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அந்தியூர், போலூர், ஆரணி, வந்தவாசி மற்றும் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு பரிவர்த்தனை கூடங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் திப்பம்பட்டியில் இளநீருக்கென வணிக வளாகம், சேகரிப்பு மையங்கள் மூலம் காய்கனி சந்தைகளை மேம்படுத்துதல் மற்றும் அம்பாசமுத்திரத்தில் வாழைக்கென சிறப்பு வணிக வளாகம் ஆகிய சந்தை உட்கட்டமைப்புகள் மொத்தம் 15,25,00,000 ரூபாய் மதிப்பில் ஏற்படுத்திட அறிவிப்பு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் 2013-14 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 1,18,00,000 ரூபாய் செலவில் விளைபொருள் சேகரிப்பு மூலம் ஒருங்கிணைந்த மேலாண்மையை ஏற்படுத்திட அறிவிப்பு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர 2013-2014 ஆண்டில் 10 ஊரக சந்தைகளை மேம்படுத்துதல், ஸ்ரீரங்கம் மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைப்பு மற்றும் பயிற்சி மையம் என மொத்தம் 4,60,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்திட அறிவிப்பு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாங்கனி, தக்காளி, திராட்சை, வெங்காயம், தேங்காய், மிளகாய், மலை காய்கறிகள், காய்கனிகள் ஆகியவற்றுக்கு குளிர்பதன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகங்களும் கிடங்குகளும் ஏற்படுத்தி தந்தமைக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 25 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்கிற்கு வாழை குளிர்பதன கிடங்கு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் மூலம் விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இது தமிழக அரசுக்கு நன்றி. இதில் வச்சதுனால நமக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வெளியே ஊதல் போட்டு எடுத்தால் அதில் வந்து ரெண்டு நாளில் பழுத்து வேஸ்ட் ஆகிடுது. வாழைப்பழம் வச்சு பழுக்க வைக்கிறோம். இதில் வந்து 6 நாள் 7 நாள் தாங்குகிற சக்தி இருக்குது. இது வழங்கிய மக்கள் முதல்வர் அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களால் கட்டி கொடுத்த 1 கோடி ரூபாயில் குளிர்பான சாதனையும் விவசாயிகள் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுலேருந்து நாங்கள் வாங்கி நல்ல விலைக்கு வித்துட்டு இருக்கிறோம். தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாலகோட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி வணிக வளாகமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் 50 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள 2 குளிர்பதன கிடங்கு அறைகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. தக்காளி மற்றும் வாழையை இருப்பு வைத்து விற்பனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தக்காளி வணிக வளாகத்திற்கு இந்த சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கும் அம்மா அவர்களுக்கும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாளைக்கு 30 டன்னு பக்கம் தக்காளி கொண்டு வந்து ஒரு 1000 விவசாயிங்களாட்டம் கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணி டெய்லி கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வியாபாரிகளும் ஒரு 200 பேர் பக்கம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த எளிதில் கெட்டு போகக்கூடிய, எளிதில் வண்டு வைக்கக்கூடிய இந்த சிறுதானிய பொருள்களை இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு விற்பனை துறையின் ஏசி குடோனில் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நுகர்வோருக்கு ஒரு நல்ல தரமான பொருளை கொடுக்க முடியுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசுக்கும் வேளாண்மை துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வர்த்தக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் இந்த குளிர்பாதனம் ரொம்ப முன்னேற்றமான பாதைகளை கொண்டு போய் விட்டுருக்குங்க. காரணம், விவசாயிகள் கொண்டு வந்து அவங்க விற்க முடியாத டயத்தில் இந்த குளிர்பாதன சாதனத்தில் ஸ்டாக் பண்ணி காய்கறிகள் கெடாமல் நல்ல தன்மையோட வியாபாரத்துக்கு உண்டான நல்ல தகுதியோடு உள்ள நல்ல ஃப்ரெஷ் காய்கறியாக வெளியே கொடுக்கறதுனால இது மார்க்கெட்டுக்கு நல்ல வழியாக போகுது. இதை அமைச்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் குளிர்பதன கிட்டங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, வத்தலக்குண்டு மற்றும் கோபால்பட்டி ஆகிய கிராமங்களில் தமிழக அரசால் துவக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காய்கறிகளை பொறுத்தவரை 14,000 ஹெக்டர் பரப்பளவிலும், பழங்கள் 36,000 ஹெக்டர் பரப்பளவிலும் சாகுபடி செய்யப்பட்டு காய்கறி மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சேமித்து வைத்து விற்பனை செய்து அதிக லாபம் பெறுவதற்காக இந்த குளிர்பதன கிட்டங்கி மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாங்கள் பழ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து டெல்லி, காஷ்மீர் போன்ற பகுதியிலிருந்து எல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கி இங்கே சிறு சிறு வியாபாரிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அம்மா குளிர்பதன கிடங்கு அமைத்தனால எங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குது, நஷ்டம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதை அமைத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. திருச்செந்துறையிலே 1000 டன் பதன கிடங்கு அமைத்து அதன் மூலமாக வாழையை வியாபாரம் செய்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். தரம் பிரிப்பதற்கென்று ஒரு அறை, பரிவர்த்தனை செய்வதற்கு உண்டான இடம் ஆகியவை ஒருங்கிணைந்த வளாகமாக 4 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த ஒரு கமிஷனும் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லாமல் நமக்கு அம்மா அளித்திருக்கின்ற இந்த வசதி வாழை விவசாயிகளுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. 2ஆம் பசுமை புரட்சியின் உயரிய நோக்கங்களை அடைவதற்காகவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் விலை வீழ்ச்சியில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்கவும் குளிர்பதன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகங்களையும் கிடங்குகளையும் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தக்காளி பயிர் செய்து வருகிறேன். 1 கோடி ரூபாயில் ஏசி குடோனும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு இவ்வளோ வசதியை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வருக்கும் தக்காளி விவசாய சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறோம். தக்காளி அதிகமாக வருதுங்க. அப்படி தக்காளி ஸ்டாக் இருந்தால் கூட அம்மா குடோன் கட்டி கொடுத்துக்கிறாங்க. அதில் குளிர் சாதம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது வச்சுருவோம், கொண்டு போய் காரம் விற்று கொண்டாந்து விற்றுக்குவோம். மக்கள் முதல் அம்மா ரொம்ப நன்றிங்க. இந்த மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் 1000 to 2000 விவசாயிகள் நாங்கள் இந்த தக்காளி வியாபாரத்தை
டெய்லியும் மார்க்கெட்டாக இங்கே சேல்ஸ் செய்கிறோம். அன்றாடம் 30-40 டன்னுக்கு மேலே ஏற்றுமதி செய்கிறாங்க. மீதி உள்ள அந்த தக்காளிகளை ஸ்டோரேஜில் போய் இந்த தக்காளிகளை குடோனில் ஏசியில் வச்சுட்டு இருந்து நாளைக்கு மார்க்கெட்டில் எட்டுன்னு வந்து அந்த இது விற்பனை செஞ்சிடறோம். மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய விவசாயினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரமக்குடிலேருந்து ஏசி கூட அமைச்சு சரக்கு ஸ்டாக் பண்ணி லாரி லாபத்துக்கு அம்மா உதவி பண்ணிருக்காங்க. ஒரு ரூபா செலவில் எங்களுக்கு ஏசி கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் மிளகாயை நாங்கள் இங்கே ஸ்டாக் வச்சு 6 மாதத்தில் நாங்கள் விற்கிறோம். இதனால் எங்களுக்கு கிலோவுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்குது. இதனால் எங்களுக்கு விவசாயிகள் வியாபாரிகள் எல்லாரும் பயனடைகிறோம். இந்த குடோன் அமைச்சு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றி. பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏசி குடோன் இருக்குது. அதை நாங்கள் சரியான முறையில் ஏசியில் வச்சு நாங்கள் இருப்பு வச்சு நல்ல முறையில் நாங்கள் பயனடைகிறோம். இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஏசி குடோன் அமைச்சதுனால 6 மாதத்துக்கு வச்சு எடுத்து சம்பாதிக்கிறோம். அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பரமக்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முதல் முறையாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்காண்டி ஏசி குடோன் கட்டி கொடுத்துருக்காங்க. மிளகாவத்தல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் இதில் வச்சு விவசாயிகள் வச்சு பயன்படலாம். நான் ஒரு விவசாயி. காய்கறி பயிர்கள், தக்காளி, பச்சை மிளகாய், பாகற்காய், புடலங்காய், பீட்ரூட் போன்ற காய்கறிகளையும் கீரை வகைகளையும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். இவைகளையெல்லாம் அதை பதப்படுத்தி கொண்டு கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணுவதற்கு 2014 ஒட்டன்சத்திரத்திலே குளிர்பதன மையத்தை இங்கே அம்மா அவர்களால் திறக்கப்பட்டு சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகிறது. அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் என்னுடைய தோட்டத்தில் 2 காய்கறி, மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டுட்ருக்குறோம். பூரா ஒட்டகத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் கொண்டு போய் விற்கிறோம். அப்பப்போ என்ன விலை கிடைக்குதோ அதை விற்று போட்டு வந்துடுவோம். காய் கெட்டாலும் சரி கெடலினாலும் சரி நாங்கள் கொண்டு விட்டு போட்டு வந்துடுவோம். அதனால் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. தாய் உள்ளம் கொண்ட அம்மா அவர்கள் இங்கே திறந்து வச்ச விவசாயிகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய புது தெம்பை உருவாக்கி எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால அம்மா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நன்றி. திருச்செந்தூரில் விற்பனை மையம் நேராக அமைச்சு கொடுத்ததுனால நாங்கள் நேரடியாக கொண்டு விவசாயிகள் கொள்முதல் பண்ணி விற்பனை செய்கிறதுனால எங்களுக்கு கமிஷன் இடைத்தரகர் இல்லாமல் எங்களுக்கு நல்ல விவசாயிகளுக்கு மிக லாபமாக இருக்குது. அதனால் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2ஆம் பசுமை புரட்சி மூலம் விவசாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள வாழை பழுக்க வைக்கும் கூடம், தக்காளி, திராட்சை, வெங்காயம், தேங்காய், மிளகாய், மாங்கனிகள், மலை காய்கறிகள், காய்கனிகள் ஆகியவற்றிற்கான குளிர்பதன கிடங்கு மற்றும் வணிக வளாகங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.